அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் சூப்பரான ஒரு சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் கறி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சால்னா மாதிரி இல்லாமல், கிரேவி பதத்துக்கும் இல்லாமல், ஒரு மீடியமான ஒரு ஒரு குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைட்டு சஹருக்காக இதை ரெடி பண்ணியிருந்தேன். சாதத்துக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வரமிளகாய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. அது வதங்கி வரும்போதே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இந்த சிக்கன் கறி வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சுட்டு, அது குக்கரில் செஞ்சோன்னா ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு வேலை. அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 2 சேர்த்தா போதும். கீறிட்டு ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியட்டும். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கும். நம்ம இதில் அதிகமாக தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ அடுத்து நம்ம இதில் கரம் மசாலா, பெருஞ்சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் இந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் துண்டுகளை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்குவோம். சிக்கனை வந்து எப்போவுமே மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு கழுவுங்க. இல்லைன்னா வினிகர், லெமனு அந்த மாதிரி கழுவிக்கோங்க. இல்லைன்னா தயிர் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். ஸ்மெல் எதுவும் இருக்காது, பேட் ஸ்மெல். இப்போ சிக்கன் பீஸ்களை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பீஸாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் வேணால் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம மசாலா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இதுக்குன்னு உப்புன்னு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கறிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு தேங்காயும் நான் மிக்சியில் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். எதுக்குன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன். அதனால் இதை கொஞ்சம் அரைச்சி ஊற்றி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சேர்த்துக்கிட்டேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ நான் 1 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 1 கப்பு அல்லது 1/2 கப் சேர்த்தா போதும். கிரேவியாக செய்யணும்னா, நான் சாதத்துக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு செஞ்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் போட்டு இறக்கிடுங்க போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம், சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வேகட்டும். பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்துல ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சஹருக்கோ இல்லை இஃப்தாருக்கோ இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.